Hi, Shanky bro. First of all, a big salute to your team and yourself. நீங்கள் என்னுடைய வே ஆஃப் திங்கிங் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டே மாற்றிருக்கீங்க. டோட்டலாக க்ரீடினஸில் தான் நான் உள்ளே வந்தது. இப்போ அது எல்லாமே காணாமல் போய் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எப்போ ட்ரேட் எடுக்கணும், எப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டேன். இனிஷியலாக லாஸ் தான் இருந்துச்சு. போக அதை ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் ஏற்றி இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா கேபிட்டலும் ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட்டபிள் சுச்சுவேஷனில் இருக்கேன். வெரி தேங்க்யூ. இனிஷியலி உங்கள் கூட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 2021 ஒரு ரேண்டம் வீடியோ தேட போய் உங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் அப்புறம் எடுத்து தென் செமினார் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஜேர்னி உங்கள் கூட கண்டினியூ ஆகிட்டு வருது. என்னுடைய ஃபேவரட் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ப் அண்ட் லயன் தான். நான் ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே அதில் மட்டும்தான். மோஸ்ட்லி நான் ட்ரேட் பண்ணுறது இல்லை, ஏன்னா டோட்டலாக என்னுடைய ப்ரொஃபஷ்னல் ஒர்க் அப்படி இருக்குன்றதுனால ரொம்ப ரேர்ஸாக தான் ட்ரேட் எடுக்கிறேன். பட் எடுக்கிற ட்ரேடுமே கான்ஃபிடென்ட்டாக இப்போ எடுக்க முடியுது. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் சுத்தமாக இருந்தது. இப்போது ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எப்படா அந்த செல் பட்டன் அழுத்துவோம் அப்படின்ற அந்த ஒரு பயத்திலே தான் இருந்தால் இப்போ அந்த பயம் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிடுச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அது டோட்டலாகவே போயிட்டு நான் எடுத்தாலே ப்ராஃபிட் தாண்டா அப்படின்ற உங்களுடைய லாஜிக்ஸ், அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே இப்போ ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் விச் யூ கிவ் டு மீ. கண்டிப்பாக நீங்கள் சவுத்தில் ஏதாவது ஒரு செமினார் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.